சீமா யாரையும் ஏஜென்சி மூலியமாக கூட்டிகிட்டு வரலாம். அவர் சொன்னார், தம்பிகள் வந்தாங்க. அது ஒரு 10, 200 பேர் வந்தாங்கன்னா, அது உண்மையான உள்ளன்போடு வந்த கூட்டம் அது. இப்போ இவங்களுக்கு வந்த கூட்டம் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம். சில தொண்டர்கள், அவருடைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க. அதை இருக்கலைன்னு மறுக்க இயலாது. ஆனால் இப்போ எல்லாருமே இதை கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுகட்டருந்து மட்டும் இல்லை, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் ரவி இருக்கார, அவர் ஏற்கனவே ஐடி விங்கில் தானே அதிமுகவில் செயல்பட்டார். அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனும் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதுல கெட்டிக்காரரு. ஸோ அப்போ 2 பேரும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு வரத்தானே செய்யும். ஏன்னா பணத்துக்கு அவங்கள்ட்ட பஞ்சம் இல்லைம்மா. பஞ்சங்கிறது காமாட்சி நாயக்கருக்கு தான் பஞ்சம். அவங்களுக்கு பஞ்சம், உங்களுக்கு பஞ்சமா? சரி, அப்போ நானும் 2 பேரும் தோடு சேர்ந்துக்கிறோம். ஆகையினால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அள்ளி கொடுக்குறாங்க, தள்ளி சாய்க்கிது கூட்டம், அவ்வளவுதான். இது நல்லா வரட்டும், அவர் ஆட்சிக்கு வரட்டும், அவர் மக்களை நல்ல முறையில் கொண்டுட்டு போட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும். அதை